நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்க கேட்போம். பாரதி, இப்ப 26 முக்கிய சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதன் எதிரொலியாக மிகப்பெரிய அளவில் அங்க போராட்டம் வெடித்திருக்கிறது. இந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நேபாள அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? கண்டிப்பாக முதல்ல இந்த 26 சமூக வலைதளங்கள் என்னென்னு பார்க்கணும். யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப், எக்ஸ், அதே போல சிக்னல், இது போன்ற முக்கியமான 26 சமூக ஊடகங்கள் கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி அந்த நாட்டு அரசால் முடக்கப்பட்டது. இதை உடனடியாக இந்த தடையை நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அரசு தரப்புல என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊடகங்கள் வாயிலாக தேசத்துக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் தகவல்கள் பரப்பப்படுகிறது. முறைப்படி இது அந்த நாட்டின் சட்ட நடைமுறைகளை கடைபிடிக்காமல் பதிவு செய்யாமல் செயல்பட்டு வருவதாக கூறி இந்த தடையை அமல்படுத்தியது. இந்த தடையை நீக்கணும், குறிப்பா அரசு இந்த விவகாரத்துல ஒருதலை பட்சமா செயல்படுது அப்படின்னு போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுறாங்க. என்றால் அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைப்பதற்காக, என்றால் இந்த சமூக வலைதளங்களின் வாயிலாகத்தான் அவை பரப்பப்படுவதாக மக்களிடையே ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்துவதாக அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் தகவல்கள் பகிரப்படுவதாகவும் அதை கட்டுப்படுத்தத்தான் அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை போராட்டக்காரர்கள் முன்வைக்கிறார்கள். தற்போதைய அரசு ஊழல் அரசு, உடனடியாக இந்த அரசு நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. குறிப்பாக இன்று பிரதமர் இல்லத்தையும் அதே போல பாராளுமன்ற கட்டிடத்தையும் முற்றுகையிட போராட்டக்காரர்கள் ஊர்வலமாக சென்றார்கள்.